போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் சென்னை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிரசாத் என்பவரிடம் இருந்து போதைப்பொருள் பெற்று பயன்படுத்தியதாக ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல் சொல்லுங்கள். ரோஜா கூட்டம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் ஸ்ரீகாந்த். பல்வேறு தமிழ் மற்றும் தெலுங்கு படங்கள்ல நடித்திருக்கிறார். இந்த நிலையில இவரை போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக தனிப்படை போலீசார், சென்னை தனிப்படை போலீசார் தற்போது விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து அவரிடம் ரத்த மாதிரிகளை எடுத்து விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக சேலம் மாவட்டம் சேர்ந்த பிரதீப் குமார் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 1000 விளக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவர் 2020ஆம் ஆண்டு முதல் பெங்களூரிலிருந்து கிளப் ஒன்றில் அறிமுகமான நைஜீரியா சேர்ந்த ஜீரிக் என்பவர் வந்து கொக்கைன் போதைப் பொருளை வாங்கி அதனை சென்னையில பல்வேறு நபர்களுக்கு விற்பனை செய்வதை வழக்கமாக வைத்திருந்ததாகவும், அதே போல்தான் சமீபத்தில் அதிமுகவில் நீக்கப்பட்ட ஐடி விங்கை சேர்ந்த பிரசாத் என்பவர் 2023 முதல் கொக்கைன் போதைப் பொருளை பிரசாத்துக்கு விற்று வந்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருந்தார். அதே போல இவர்களுக்கு கொக்கைன் போதைப் பொருளை விற்று வந்த ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஜான் என்பவரையும் போலீசார் வந்துட்டு சுற்றி வளைத்து கைது செய்தார்கள். மொத்தம் 14 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் இவரிடம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. இவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்போது ஸ்ரீகாந்த் வந்துட்டு போலீசாரின் விசாரணை வழக்குக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். தனிப்படை போலீசார் வீட்டில் வைத்து அவரை பிடித்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவரிடம் வீட்டில் சோதனை செய்த போது கொக்கைன் போதைப் பொருள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்ற தகவலையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் போதைப் பொருள் உட்கொண்டதற்கான அந்த விசாரணைக்காக தற்போது ரத்த மாதிரிகள் எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதீப் என்பவர் ஸ்ரீகாந்த் மற்றும் பிரசாத் போன்றவருக்கு போதைப் பொருள் விற்பனை செய்ததாக கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த விசாரணைக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், விசாரணை முடிவில் அவர் கைது செய்யப்படலாம் என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் வந்து அரசு மருத்துவமனையில ரத்த பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டு பின்னர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், துணை ஆணையருடைய தனிப்படை போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்களுடன் தொடர்புடைய மற்ற நபர்கள், இவர் மூலமாக மற்ற சினிமா நட்சத்திரங்களுக்கு கொக்கைன் போதைப் பொருள் ஏதேனும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணை பின்பு ஸ்ரீகாந்த் கைது செய்யப்படலாம் என்ற தகவலையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். Hey!